வெளிநாட்டு நிறுவனங்கள் தேடி வந்து முதலீடு செய்யும் மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையின் நேற்றைய முக்கிய நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். சட்டப்பேரவையில் சட்டத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திராவிட மணி, வழக்கறிஞர்கள் போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டதாக கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சி வி சண்முகம், வழக்கறிஞர்கள் போராட்டத்தால் தமிழகத்தில் எந்த நீதிமன்றத்திலும் பணிகள் ஸ்தம்பிக்கவில்லை என்றார். மேலும் தமிழகத்தில் உள்ள பல நீதிமன்றங்களில் 7 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டத்திலும் மற்ற பிற 29 மாவட்டங்களிலும் 1 கோடி ரூபாய் விதத்திலே ரூபாய் 29 கோடி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கின்றது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் 32 மாவட்டங்களிலும் நிரந்தர மக்கள் நீதிமன்றங்கள் ரூபாய் 7.7 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் சட்டத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திராவிட மணி சில கருத்துக்களை தெரிவித்தார். அவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க சபாநாயகர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இதுபோல் அமளியில் ஈடுபட்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் தனபால் எச்சரிக்கை விடுத்தார். பின்னர் அமைச்சர் ஒருமையில் பேசியதாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட அவர்களை சமாதானப்படுத்தி பேசிய அமைச்சர், தாம் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் பேசவில்லை என்றும் அவ்வாறு புண்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் விளக்கமளித்தார். இதனிடையே கேள்வி நேரத்தின் போது முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுப்பாரா என திமுக உறுப்பினர் பிச்சாண்டி வினவினார். அதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், வெளிநாட்டு நிறுவனங்கள் தேடி வந்து முதலீடு செய்யும் மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக தெரிவித்தார். தொழிற்சாலை தொடங்குவதற்கு ஏற்றவாறு தமிழகத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் அதிக வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் 2017ஆம் ஆண்டு நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கடந்த மாநாட்டை விட அதிக முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும் தொழில்துறை அமைச்சர் சம்பத் தெரிவித்தார். மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரியாக 9 மாவட்டங்களில் தொழிற்பூங்காக்கள் அமைக்க 13,428.41 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டு 6,691.76 ஏக்கர் நிலத்திற்கு நிர்வாக அனுமதி பெறும் தருவாயில் உள்ளது. இதில் 7,136.65 ஏக்கர் நிலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். டெங்கு காய்ச்சல் குறித்து திமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் டெங்கு கட்டுக்குள் இருப்பதாக விளக்கம் அளித்தார். அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதை ஸ்திரத்தன்மையோடு எதிர்கொள்வதை காட்டிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் இன்றைக்கு முழு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக சட்டத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேச காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ விஜயதரணி உள்ளிட்டோர் முயற்சி மேற்கொண்டனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்தார். வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் சீனிவாசன், வன விலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்கவும் மனித விலங்கு மோதல்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வனத்துறை தொடர்பாக புதிதாக 8 அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார்.